இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள 11வது கிராஸ் விரிவாக்கம், சாதன நகர் பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 12 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் நமது சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுல் கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சித்ரா, சரஸ்வதி, உமா, சந்தியா, இந்திரா, உமா மகேஸ்வரி, மோகன், செந்தில்குமார், மதி, ராஜா, குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணா நகரில் ஐக்கிய ராஷ்டிரத்தில் பூமி பூஜை வேலை நடக்குது. ரோடு வேலைக்காக மேக்சிமம் இருக்க இந்த ஒரு 40 ஆண்டு காலத்தில் இல்லாத ரோடுகள் எல்லாத்தையும் மேக்சிமம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக போட்டு முடிச்சிடும். அதளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு தேவையான உதவிகளை இங்கே பாண்டிச்சேரி செய்யும்போது நல்ல ஃபண்டு வாங்கி எல்லா வேலையும் மேக்சிமம் முடிச்சிட்டோம். இது இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போ அது நல்லா முடிச்சுக்கிறோன்றதை சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறோம். மதியானத்தில் டெய்லி எங்கள் அலுவலகத்தில் மதிய உணவு போட்டு வரோம். சரி, வீட்டில் சமைக்க முடியாதவங்க இந்த பசியாறு போகலான்னு உங்களை எல்லோரும் வரவேற்று கேட்டுக்கிடுக்கிறேன். யாரெல்லாம் வீட்டில் சமைக்க முடியலையோ அங்கே நீங்கள் சாப்பிடலான்னு நினைச்சிருக்கேன். நன்றி. வயசானலாம் நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இப்போ ஏஜ்டு பீப்புள் ரொம்ப சொல்கிறேன். புதுச்சேரி மாநில அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த ஜூன் 5ஆம் தேதி தனது 62வது பிறந்தநாளை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள ஆதரவாளர்கள் மற்றும் மீனம் அமைப்பினர் வெகு விமர்சையாக கொண்டாடினர். இந்நிலையில் ஏனாமிலிருந்து புதுச்சேரி வருகை புரிந்த மல்லாடி கிருஷ்ணராவுக்கு மீனம் அமைப்பினர் சிறப்பான வரவேற்பு அளித்த நிலையில் மல்லாடி கிருஷ்ணராவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோல் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பாகர் தொகுதிக்குட்பட்ட கடவனூர் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் ரீகன் ஜான்குமார் அவர்கள் ஆலய நிர்வாகிகளின் அழைப்பை ஏற்று கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகிகள் சக்திவேல், பாபு மற்றும் பிரசாந்த் ஆகியோர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகி சிவக்குமார் செய்திருந்தார்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கொடாத்தூர் மணவெளி கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்திடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற அமைச்சர் உடனடியாக மணவெளி அய்யனார் கோவில் அருகே பொதுப்பணித்துறை மூலம் 9,40,000 ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, ஆணையர் எழில்ராஜன், இளநிலை பொறியாளர் சுதர்சன மற்றும் ஊழியர்கள், பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி புராணசிங்கபாளையம் பம்பை ஆற்றங்கரையில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னர்களால் செதுக்கப்பட்ட 100 ஆண்டு பழமையான சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சிவலிங்கம் பம்பை ஆற்றங்கரையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் இதற்கு பம்பை நதீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு புராணசிங்கபாளையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அன்று முதல் அருள்மிகு மங்களாம்பிகை உடன்மர் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். மேலும் பம்பை நதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தால் வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும், தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம். அதன்படி அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகையின் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழங்கள், இனிப்பு வகைகள், கார வகைகள் கொண்ட சீர்வரிசையுடன் பெண் அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்று திருக்கல்யாண விமர்சையாக நடைபெற்றது. கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அறுசுவை விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது. புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம், ராமநாதபுரம், அரசூர், சேதராப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றது. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் இந்த பகுதியில் உள்ள ஆறு மற்றும் ஏரிகளில் கொட்டப்படுவதாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் தொண்டமானத்தம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வெள்ளேரியில் தொழிற்சாலைகளின் கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளது. இதனால் ஏரி நீரை விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தப்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே ஏரியில் தொழிற்சாலைகளின் கழிவுகளை கொட்டிய தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் தொடர்ந்து இதுபோன்ற கழிவுகள் ஏரிகளில் கொட்டப்படுவதால் ஏரியில் உள்ள மீன்களும் செத்து மிதப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர்.
வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்திற்கு சொந்தமான வெள்ளியனூரில் உள்ள செம்படவர் மடத்தில் ஒவ்வொரு வருடமும் வெள்ளையனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ திருத்தேர் திருவிழாவின் பொழுது புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பில் அம்மனுக்கு 10 சேர்த்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பர்வத ராஜகுல சங்கத்தின் சார்பாக சங்கத்தின் பொதுக்குழு உறுப்பினர் இளவழகன், ஆத்திச்சூடி சிறப்பு பள்ளி தாளாளர் சத்தியவாணன் குடும்பத்தினர்கள் அம்மனுக்கு பட்டு சார்த்தி அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தங்கினர். மேலும் விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் ராமலிங்கம், செம்பவுடையவர் மடத்தின் தலைவர் இளங்கோவன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர். சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் வரவேற்புடன் சிறப்பு அழைப்பாளராக வெள்ளையனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் சங்க மற்றும் செம்படவர் மட நிர்வாகக் குழுவின் அனைத்து பொறுப்பாளர்களும், புதுவை மாநில 14 கிராம பர்வத ராஜகுலம் பஞ்சாயத்தினை சேர்ந்த தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.